தமிழக சட்டப்பேரவை தேர்தலையொட்டி கரன்சி திட்டங்களுடன் காத்திருக்கும் கட்சிகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் மத்தியில் ஆளும் பாஜகவும் மாநிலத்தை ஆளும் திமுகவும் வாக்காளர்களை கவர கரன்சி திட்டங்களை செயல்படுத்த தயாராகி வருகின்றன. விடுபட்ட மகளிரில் 17 லட்சம் பேருக்கு மகளிர் உரிமை தொகையை அண்மையில் வங்கி கணக்கில் வரவு வைத்த திமுக அரசு அடுத்ததாக இந்த பொங்கலுக்கு குடும்ப அட்டை தவறாமல் 3000 ரூபாய் பரிசு கொடுக்கும் திட்டத்தில் இருப்பதாக சொல்கிறார்கள். நிலவரத்தை பொறுத்து இது 5000 ஆகலாம் என்கிறார்கள். ஏற்கனவே பெண்களுக்கு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வரும் திமுக பொங்கல் பரிசின் மூலம் பெண்களின் போனஸ் ஓட்டுகளை பெற முடியும் என கணக்கும் போடுகிறது. மத்தியில் ஆளும் பாஜகவும் இந்த பொங்கலுக்கு பிரதமர் மோடியை தமிழகம் அழைத்து வருகிறது. கடந்த சில ஆண்டுகளாக பொங்கல் பண்டிகையை மத்திய இணையமைச்சர் எல் முருகனின் டெல்லி வீட்டில் கொண்டாடி மகிழ்வதை வழக்கமாக வைத்திருக்கும் பிரதமர் மோடி இம்முறை தமிழகத்திலும் பொங்கலை கொண்டாட முடிவும் செய்திருக்கிறார். ஏற்கனவே திருவள்ளுவர் பாரதியார் மீது கரிசனம் காட்டி வரும் பிரதமர் காசி தமிழ் சங்கமம் தமிழகத்தின் பழங்கால பெருமைகள், ராஜராஜ சோழனின் வீரம் என்று தமிழர்களின் பெருமையையும் பாரம்பரியத்தையும் பேசியும் வருகிறார். இந்த நிலையில் தேர்தல் ஆண்டில் தமிழர் திருநாளாம் பொங்கலை தமிழகத்திலேயே கொண்டாடுவதன் மூலம் தமிழக மக்களுக்கு இன்னும் நெருக்கமாக முடியும் என்றும் நம்புகிறாராம். பீகார் தேர்தலுக்கு முன்பாக முதல்வரின் மகளிர் வேலைவாய்ப்பு திட்டம் மூலம் சுய தொழில் செய்வதற்காக சுமார் 75 லட்சம் பெண்களில் வங்கி கணக்குகளில் தலா 10,000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டது. தேர்தலில் வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரித்ததற்கும் ஆளும் கூட்டணி எதிர்பார்த்ததை விட கூடுதலான இடங்களை பிடித்து ஆட்சியை தக்க வைத்ததற்கும் இது முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. இதை மனதில் வைத்து தமிழகத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் பீகாரை போல அனைத்து மகளிருக்கும் சுய தொழில் தொடங்குவதற்காக தலா 10,000 ரூபாய் வழங்குவோம் என்பது போன்ற அறிவிப்பை என்டிஏ கூட்டணி இங்கேயும் அறிவிக்கலாம். இம்முறை திமுகவை எப்படியும் வீட்டுக்கு அனுப்பியே ஆக வேண்டும் என்ற திட்டத்தில் இருக்கும் பாஜக அதற்காக எந்த எல்லைக்கும் போகும். அதனால் தேர்தல் நெருங்க நெருங்க இரண்டு கூட்டணிகள் தரப்பில் இருந்தும் கவர்ச்சியான பல அறிவிப்புகள் வெளியாகலாம். அதே போல தேர்தலின் கதாநாயகன் என்று சொல்லப்படும் தேர்தல் அறிக்கையிலும் தேனான அறிவிப்புகளை திமுக நிச்சயம் திணிக்கும். ஆளும் கட்சி கூட்டணியும் ஆண்ட கட்சி கூட்டணியும் தேர்தலுக்காக இப்படி இனிப்பான திட்டங்களுடன் காத்திருக்கும் நிலையில் களத்துக்கு புதியவரான விஜயும் இவர்களுக்கு நிகராக எதையாவது சொல்லாமலா போய்விடுவார் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது.